Hi everyone, welcome to JM Cooking. இன்னைக்கு நாம வெஜிடபிள் குருமா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த வெஜிடபிள் குருமா இடியாப்பத்துக்கு சூப்பர் காம்பினேஷனா இருக்கும். சப்பாத்தி, இட்லி, தோசைக்கு கூட ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு ஒரு குக்கர் வச்சிட்டு குக்கர் சூடானதுக்கு அப்புறமா 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் ஒரு பிரியாணி இலையில பாதி சின்னதாக அன்னாசிப்பூ, சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய், ஒரு கிராம்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது வாசனை வர்ற வரைக்கும் பொரியட்டும். இது வாசனை வந்ததுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு வதக்கலாம். இது லைட்டாக வதங்கினா போதும், ரொம்ப கலர் மாறணும்லாம் அவசியம் இல்லை. ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இது காரம் கம்மியாக தான் நான் சேர்த்துப்பேன். உங்களுக்கு காரம் அதிகம் தேவைன்னா நீங்கள் 2 பச்சை மிளகாய் கூட கீறிட்டு சேர்த்துக்கலாம். அடுத்து புதினா கொஞ்சம், கொத்தமல்லி இலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். புதினா கொத்தமல்லி கண்டிப்பாக சேர்த்துக்கணும், அப்போ தான் குருமா நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ 2 பூண்டு பல்லை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு 2 கிளறி விடுறேன். அதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் தக்காளியை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு வதக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக வதங்கினா போதும். இப்போ முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக கேரட் சேர்த்துக்கிறேன். இது 2 கேரட்டு கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அடுத்ததாக கொஞ்சம் பச்சை பட்டாணி சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு வாழைக்காய் சேர்த்துக்கிறேன். சின்ன சைஸ் வாழைக்காவை கட் பண்ணி போட்டிருக்கேன். எல்லாமே கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக தான் கட் பண்ணி போட்டிருக்கேன், அப்போ தான் நல்லாயிருக்கும் குருமால காய்கறிலாம் இருக்கும்போது. அப்புறம் கொஞ்சம் பீன்ஸ் எல்லாம் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன காய் இருக்கோ உங்கள்கிட்ட போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர்லாம் போட்டால் இன்னும் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். என்கிட்ட அதெல்லாம் இல்லாததுனால நான் போடல. உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர்லாம் இருந்தால் போட்டு செய்யுங்க, ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். காயெல்லாம் போட்டுட்டு லைட்டாக வதக்கி விட்டுட்டு இப்போ உப்பு போட்டுக்கலாம். நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். லாஸ்ட்டில் டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா அப்போ சேர்த்துக்கலாம். இப்போ இந்த 1 டீஸ்பூன் போதும். அடுத்து 3 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இது காரம் ரொம்ப மீடியமாக தான் இருக்கும். நான் பச்சை மிளகாய் கூட 1 பச்சை மிளகாய் தான் போட்டிருக்கேன். நீங்கள் பச்சை மிளகாய் 2-3 சேர்க்குறீங்கன்னா மிளகாய்த்தூள் அதுக்கேற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சமாக புதினா இலை சேர்த்துக்கலாம். புதினா இலை நம்ம எவ்வளோ சேர்க்குறோமோ அவ்வளோவுக்கு நல்லா குருமா வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் கொஞ்சமாக புதினா இலை சேர்த்துருக்கேன். இப்போது அடுத்து இதை கிளறி விட்டுட்டு இது வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு குருமா வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நம்ம வெங்காயம் தக்காளி எந்த அளவுக்கு சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்தா தான் அந்த குருமா டேஸ்ட் இருக்கும். நம்ம 1 வெங்காயம் சேர்த்துருக்கோம், 1 தக்காளி சேர்த்துருக்கோம், அதனால் 2 கப் தண்ணி ஊற்றுறோம். நீங்கள் அதிகமான தண்ணி ஊற்றிட்டீங்க அப்படின்னாக்கோ டேஸ்ட் எல்லாம் போயிடும். இது ஒரு 5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு வரும் இந்த குருமா. இப்போ நான் அதை மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் 1 விசில் வரைக்கும் வேக விடுறேன். இப்போ இது வெந்துட்டுருக்கட்டும். தேங்காய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கிறேன். 4 முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப வழுவழுப்பாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் குறைப்பாக அரைச்சிக்கணும். இப்போ 1 விசில் ப்ரெஷர் அடங்கிருச்சு. குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். காயெல்லாம் நல்லா வெந்திருக்கு, வாசனை கமகமான சூப்பராக இருக்குது. இதோடு இன்னும் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்து கொதிக்க வச்சோன்னா இன்னும் ரொம்ப நல்ல வாசனையோட குருமா ரெடி ஆகிடும். இப்போ நான் அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்து கிளறி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க வைக்கிறேன். ரொம்ப அதிக நேரம் கொதிக்க வச்சாலும் தேங்காயிலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு டேஸ்ட்டே மாறிடும் குருமாவோட டேஸ்ட்டு. அதனால் ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். இப்போது 5 நிமிஷம் கொதிச்சிடுச்சு, நல்லா குருமா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் இறக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடுறேன். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்ட்டான குருமா ரெடி ஆகிடுச்சு. இந்த குருமா இடியாப்பத்து கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்ல காம்பினேஷன், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் குருமாவும் இடியாப்பமும். இப்போது நம்ம கொஞ்சம் உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட குருமா ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா
இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். ஜெயம் குக்கிங் இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.